Sir, no, only luggage. Fully dressed, laptop. Open. போகிறோம். ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு விலாகோட வேறு லெவலில் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரோ பிளாக் பெல்லை ட்ரைவ் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் ஏஞ்சல் அப்பா இதில் ஏறி உட்காரும்போது வெயிட்டு மக்களே நல்ல வெயிட் இருக்குது. ஏன்னா ப்ரோ இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோவாலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்மளோட கோவா டேஸ் இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ கோவா பார்டரை தாண்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். அதாவது உத்தர கர்நாடகாவில். ஸோ 2 நாள் கோவாவில் ரொம்பவுமே நல்ல மெமரிஸ், நல்ல பிளேஸ், நல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். லாட் ஆஃப் ஃபன்ஸ், லாட் ஆஃப் மெமரிஸ் இன் கோவா. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட இந்த ட்ராவல் ஜேர்னியில் கோவா ஒரு மறக்க முடியாத ஒரு பிளேஸாக இருக்கும். எல்லா ரைடுமே நம்மளுக்கு அப்படிதான். மூணார் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி பண்ண வால்பாறைஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி பண்ண மூணாறு, அதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள், எல்லா ரைடுமே நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். அப்படி திங்க் பண்ணக்குள்ள இந்த ரைடில் என்ன இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம ஒரு நேஷனல் ரைடராக மாறின கூடிய இடம் கோவா. ஸோ அதனால இந்த கோவா சம்திங் நம்மளுக்கு ஸ்பெஷல். நம்ம ஒரு நேஷனல் ரைடர் அப்படிங்கறதுக்கான அடித்தளமே இந்த கோவா தான். ஸோ இப்போ நம்ம நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கோவாவில் இந்த பாலத்தில் தான் வரும்போது நான் அந்த சைடு ரைட் சைடு வெல்கம் டு கோவா மக்களே அப்படின்னு கத்துட்டு இருந்தேன். இப்போ கோவா ஃபினிஷ் ஆகிருச்சு மக்களே அப்படின்னு தான் கத்தணும். அதான் அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிருச்சு. இந்த போர்டை பார்த்து தான் நம்ம வெல்கம் டு கோவான்னு சொல்லி கத்திட்டு வந்தோம். ஸோ இப்போ இதே போர்டுக்கு டாட்டா சொல்லிட்டு பாய் பாய் கேன் ஐ சீ யூ அகைன். என்னடா பைத்தியமாயிட்டுன்னு நினைக்கிறீங்க? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இந்த சாங் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ கோவாக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டியதா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கோவா பார்டர் கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ எல்லா ஊரை விட்டு வரும்போது சின்னதாக எப்படி சொல்றது, உள்ள வரும்போது நிறைய எதிர்பார்ப்புகளும், நிறைய சந்தோஷங்களும், நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வருவோம். அதே ஊரை விட்டு வெளியே போகும்போது நிறைய மெமரிஸோடையும், நிறைய சந்தோஷங்களோடையும், கொஞ்சம் வழிகளோடையும் தான் நம்ம வெளியே போவோம் அந்த ஊரை விட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே, கோவா பார்டர் வந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கோவா பார்டரு. கோவா விட்டு பிரிய போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே மனசு வழியாக தான் இருக்கு. இருந்தாலும் கண்டிப்பாக கோவா திரும்ப ஒரு நாள் ஒன்று சந்திப்பேன். கண்டிப்பாக அந்த நாள் கூடிய விரைவில் வரதான் போகுது. திரும்ப நம்ம கோவா வரதான் போகிறோம். கண்டிப்பாக வருவோம் மக்களே. கோவா தான், கோவாட்டு திரும்ப வரோம். ஸோ இந்த கோவா சீரிஸ் இதுக்கு முன்னாடி யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓவரால் நம்ம கோவா சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் ஃபைனல் எபிசோடு, இதுதான் கோவாவோட ஃபைனல் எபிசோடு. ஸோ இந்த எபிசோட்ல ஒரு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க மக்களே. ஏன்னா குறைஞ்சது 20 எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20 எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஓவரால் ஒரே எபிசோட்ல இதில் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கு மனநிறைவாக இருக்கும். அடுத்து இதுக்கப்புறம் அவ்வளோதானடா அப்படியே வீட்டுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர், அதுதான் கிடையாது. நம்ம ஜேர்னி போகிற வரைக்கும் எல்லா பிளேசஸையும் கவர் பண்ணிட்டு தான் போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு ரைடு தான் அதாவது ரைடுங்கிறத விட ஒரு பிளேஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து நம்ம பண்ண போகிற அந்த தரமான பிளேஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மக்களே, மறக்காம எல்லாரும் இந்த கோவா சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. செக் போஸ்ட் வந்துருச்சு மக்களே, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கோவா பார்டர் காலி. இதுக்கு மேலே நம்ம கர்நாடகாக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். வெல்கம் டு உத்தர கர்நாடகா ஸ்டேட் மக்களே. கோவாக்கு எல்லாரும் பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் கோவா, கேன் ஐ see you again. ஸோ முன்னாடி செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், செக்கிங் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பாண்டிச்சேரியிலே நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது செக் பண்ணாங்க, அங்கேயே செக் பண்ணக்குள்ளே இங்கேயும் செக்கிங் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன். செக் பண்ணுறாங்க. நம்மளை நிறுத்துவாங்களா கூப்பிடுறாங்க. நிறுத்தணும் தலைவரே. கூப்பிட்டுருக்காங்க. நிறுத்துங்க தலைவரே, நிறுத்துங்க. ஸோ மக்களே, ஆஸ் யூஸ்வல் எல்லா சைட்லையும் இருக்க மாதிரி இங்கேயும் கோவாவில் வெளியே வர செக்கிங் தான். ஸோ வாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போம்.
लगेज में इट्स ओके कितने बड़ा लेकर मॉडल सर नो ओनली लगेज fully dressed laptop open 2 minutes bro sir wait एक मिनट shoes are a top broke Arun bro no open just open it I will check okay shoes irukala shoes irukku just wait shoes right so wo ek minute okay sir मेरा सब को नल्ला होता डालिए okay sir na I will you, sir. okay bro thank you sir कैमरा ऑन பண்ணி நம்மள விட்டாங்களா என்னமோ தெரியலையே அவரே செக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா உள்ளேருந்து போகிறாங்கல்ல இது ப்ராசஸ் அவங்களோட ப்ரோட்டோகால் வேலையை அவங்க செய்கிறாங்க அதான் அவங்களோட ப்ரோட்டோகால் வெயிட் தலைவா இரு தலைவா இப்போ கூட தலைவா அவுத்து டப்புன்னு அவுத்து கட்டுறதுக்குள்ளே தான் புகதெல்லாம் போகுது ஒன்றும் இல்லை அப்ளை மாதிரி தான் இது இப்படியே கொண்டு வந்து நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற வேலை செப்பல் போடக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டினில் இருக்காரு ஆர்டர் தாண்டி பொசிஷனுங்கிறத விட அவரு ஹியூமன் தானே செப்பலுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதான் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதுக்கு என்னது அவங்க எப்படி நினச்சிக்கலாம் பட் ஆனால் நாம் அதை கரெக்டாக இது பண்ணல இது என்ன லொக்கேஷன் இதுதான் என்ட்ரி தெரியும் இது எதுக்கு கோவா பார்டர் ப்ரோ வண்டி பிடி ப்ரோ ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க எதில் வந்தீங்கனாலும் நாங்கள் செக் பண்ணுவோம் உங்களை முடிக்காம விட மாட்டோம்டா இது மாஞ்சாலி மக்களே கர்நாடகா கோவர் பாலில் செக்கிங் இருக்குது ஸோ அதனால் யாரும் லிக்கர்ஸில் எதுவும் கொண்டு வராதிங்க இன்கேஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சம்பவம் சரித்திரமாயிரும் ஸோ கிளம்பலாம் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன் இப்போ வந்துட்டு விலாகோட வேறு லெவலில் போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ பிளாக் பெல்லை ட்ரைவ் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நானும் ஏஞ்சல் அப்பா இதில் ஏறி உட்காரும்போது வெயிட்டு மக்களே நல்ல வெயிட் இருக்குது ஏன்னா ப்ரோ அந்த சைடில் போட்டிருக்க அந்த சேடில் ஸ்டேஸ் அப்புறம் அந்த முன்னாடி இருக்க அந்த காட்ஸு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வெயிட் இருக்கத்தான் செய்யும் ஸோ பறக்கலாம் அப்படியே வண்டியில் உட்காரும்போது ஒரு தனி ஃபீல் மக்கள் வேறு லெவலில் இருக்குது வண்டி இந்த சைடில் தான் ஜெனரேஷனு செகண்டேஷனானதே
மனுஷன் நம்ம கையில் வண்டியை கொடுத்து, நான் கேட்கவே இல்லை, அவரா கொடுத்து ஓட்டுறான். அன்றைக்கே வந்துட்டு லோக்கலில் பீச்லேயே வந்துட்டு நீ ஓட்டு அப்படின்னாரு. அதோடா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ மனுஷன் வண்டியை கையிலேயே கொடுத்துட்டாரு. ஜாக்கெட்டுக்கும் ஷூட்டுக்கும் வண்டிக்கும் சும்மா தாறுமாறாக இருக்கு போகுது. ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடு போயிட்டு வந்த வண்டியை ஓட்டும் போது ஒரு ஃபீல் வேற லெவலில் இருக்கு மக்களே. ப்ரோ தாறுமாறாக இருக்குது ப்ரோ. அப்படியே சோல்டிங்கெல்லாம் வச்சுக்கோங்க, அப்படியே மிதக்குது ப்ரோ வண்டி. அது ஒன்றும் இல்லை, அந்த ஏறி உக்காந்து போட்டு நீ அந்த என்ன கேமரா ஹேண்டில் பண்ணினாலும் ஒர்க் ஆகாது. நீ டச் பண்ணி விட ஒர்க் ஆகுது. இங்கே பாரு. அப்போ டனலில் நீங்கள் தான் பார்த்தீங்களா? நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு. சரி சரி ஓகே. நானே எடுத்தேன்டா, ஹோட்டலில் எடுத்தோன்னே ப்ரோ. அந்த ஏறி உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் கியர் போட்டு 2வது கியரில் மூவ் பண்ணும் போது அப்படியே ஒரு ஃபீல் கொடுத்தது பாருங்க. எங்கேயோ இப்படி குதிரை வேலை உட்காந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருக்குது. ஓகே, அங்கேயே கண்ணில் பூச்சி விழுந்து போச்சு. சரி ஓகே, டிஸ்டன்ஸ் வேணா கட் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது, அவனாலே அழுத்தி ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு அப்படியே பூச்சியோடையே தான் வந்தாங்க. இப்போதான் எனக்கு ஆனால் செம்மையா இருக்குது. இப்போ குதிரை என்னன்னா எனக்கு கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஓகே. எப்படின்னா ஒரு நாள் ஓட்டினா ஃபுல்லாக செட் ஆயிடும். ஆனால் மற்றபடி என்ன பண்ணுறதுன்னா அவர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. அதான் போகலாம் 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 போகலாம். அவங்க வெஹிக்கிள் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். வர முடியும். எங்கே இருக்காராம்மா மக்களே? இப்போ வந்துட்டு நம்ம அருண் விஜயோட ஏஞ்சல் ஓட்டி இருந்தோம். சும்மா ஏஞ்சல் வேற மாதிரி இருந்துச்சு மக்களே. சரியான வண்டி. 220னா 220 தான். அதுவும் நம்ம அருண் விஜய் வந்துட்டு அந்த ஏடிவி செட்டப் பண்ணியிருக்கிறக்கும், அந்த சஸ்பென்ஷன் ஏற்றி வச்சிருக்காரு அவர் வந்துட்டு, அந்த செட்டப்புக்கும் அவரோட இன்ஜின் ரிலேபிலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கு. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இன்ஜினு. உண்மையாலுமே தரமாக இருந்துச்சு. எடுத்து ஒரு அழுத்து ஓட்டி பார்த்தே ஆகணும். நல்லா ஒரு அழுத்தி பார்த்தேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு மக்களே. நீங்களும் பார்த்துருப்பீங்க. லைட்டாக 110 தான் கிராஸ் பண்ணியிருப்பேன். யாரும் அவ்வளோ ஓட்ட வேண்டாம். நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் வந்து வித் சேஃப்டி கியர்ஸ் போட்டிருக்கோம், என்கேஜ் எல்லாம் ஓட்டியிருக்கோம். அதுவும் என்கேஜ் 66 இது. ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நான் அந்த 120 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறத தாண்டாமல் அதுக்குள்ளேயே தான் ஓட்டியிருக்கேன். 2வது ரோடும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. டிராஃபிக்கான ரோடு, எந்த ஒரு மக்களுக்கும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பொறுமையாக இடைஞ்சல் இல்லாத விதமாக தான் நான் ஓட்டியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் யாரும் இந்த மாதிரி டிரைவ் பண்ண வேணாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடு போயிட்டு வந்து ஒரு வண்டி ஓட்டும் போது அது ஒரு தனி ஃபீல் மக்களே. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம போகும்போது கிராஸ் பண்ண டனலில் நீங்கள் மறுபடியும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு நம்ம கோவாலேருந்து இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாவராங்கிற பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். ஒன்னாவரா போயிட்டு அடுத்து நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோங்கிறத தி நெக்ஸ்ட் வீடியோவில் கடைசியாக கிளிப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு தரமான பிளேஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம்.
ஸோ எல்லோரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க மக்களே. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ஸ்லோவாக ஓட்டுங்க, ஸ்பீடாக ஓட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். ஸோ அதனால் சேஃபாகவே ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. ஸோ நம்ம ஓவரால் இந்த கோவா சீரியஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்து வரப்போகிற பிளேஸ் வந்து ரொம்பவுமே தரமான ஒரு பிளேஸாக தான் கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து 1 ஹவரில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன்.